அதே மாதிரி தான் இந்த தர்மஸ்தலாவில் வந்து அந்த கோயில் கர்நாடகாவில், ஆமாம், அந்த கோயிலில் வந்து நிறைய பெண்களை கற்பழித்து எல்லாரையும் கொலை பண்ணி புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு முகமூடி போட்ட மனிதர் சொல்லி அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் சொன்ன இடத்துலலாம் தோண்டி பார்த்தா ஒன்று கூட கிடைக்கல. அப்புறம் அவனை ஏன்டா சொன்னேன், சும்மா இருப்பாங்களா, அவனை விசாரித்தா அவன் சொல்கிறான், பிரகாஷ் ராஜ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி 50 லட்ச ரூபா பணம் தரேன்னாரு. சரி கொடுத்தாராடான்னு கேட்டான். இல்லை கொடுக்குறேன்னு சொன்னார். அதை நம்பி நான் பேசினா கடைசியில் பணமும் கொடுக்கல, ஏமாற்றிட்டார். ஒரு டீ கூட வாங்கி தரல வருண்டாப்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ மொத்தம் 50 லட்சம்னு அவனுக்கு பணத்தை காமிச்சு அவன் முகமூடி போட்டு கதையெல்லாம் சொல்லி, அது கதைங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தோண்டி பார்த்த இடத்துல ஒரு எலும்பு கூட கிடைக்கல. அப்போது இந்த தர்மஸ்தலா என்ற இந்து அது மிக புகழ்பெற்ற கோயில், மக்கள் நம்பிக்கை உள்ள கோயில். இளைஞர்கள்லாம் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது எல்லா திருவிழாக்களும் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே இளைஞர்கள், தமிழ்நாடு உட்பட இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்தை நோக்கியோ இல்லை அந்த கடவுள் நம்பிக்கையில் போயிடக்கூடாது, அதிலிருந்து அவர்களை மடைமாற்றம் செய்யணும்னு பிரகாஷ் ராஜ் போன்ற இந்த நாத்திகம் என்ற பெயர், இந்த நாத்திகம்னு பேரை வச்சுக்கிட்டு வந்தாலே அது டைப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா, அது பொய்யா, அது வந்து பேசுவாங்களான்றது நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது.